பாஜக வந்து அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனா பாஜக வந்து இவ்வளவு பெல்ட் இறங்கி கீழே போகல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, இவர் தான் சொல்றாரு, நான் தான் 10 எம்ஜிஆர், 10 ஜெயலலிதா, நான் ஃபெடல் கேஸ்ட்ரோ, சேகுவரன்னு அவரே அவரை கிளைம் பண்ணிக்கிறாரு. ஆனா இறங்கி போய் கெஞ்சுறாரு விஜய் கிட்ட, எப்பா எப்படியாவது என்னை சேர்த்துக்கப்பா. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்கல்ல, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோன்னு, அந்த மாதிரி போய் கெஞ்சிட்டு இருக்காரு. கூட்டத்துக்குள்ள கொடியை விட்டு பறக்க விடுறது. இப்ப பாமக கொடியை அடுத்து வந்து பறக்க விடுறாரு. என்னன்னா பாமக வந்து இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு விருப்பப்படுதான். ஐயா நீங்க அப்படி ஒன்றும் மாபெரும் எழுச்சியான ஒரு தலைவர்லாம் கிடையாது. உங்களை நோக்கி எல்லாரும் ஓடி வர்ற அளவுக்கு எங்க விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு பெரிய ஊதியத்தை விட்டுட்டு, இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரா? நமக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கு, முதலமைச்சர் ஆகணும், இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணணும், வறுமையை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். அவர் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அதை உங்க கூட சேர்ந்து ஒழிப்பார். அவரு உங்க கூட சேர்ந்தாருன்னா அவரும் கரெக்ட் ஆயிடுவாரு. இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க விஜய் வருவாரா, நம்மளை கொஞ்சமாவது செவி செய்ப்பாரான்னு கூட நீங்க யோசிக்க வேணாமா? அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாருங்க உங்களை.